ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அன்லக்கி கேர்ள் சீரியல் ரிவ்யூ. டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க டிராமாக்குள்ள போலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நந்தினி அவளோட வீட்டுக்கு வந்திருப்பா. அப்ப அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த சைக்கோ பையன் வந்து நிக்கிறான். அவனை பார்த்து இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுதா, அப்படின்னு நடுங்க ஆரம்பிக்குது கையெல்லாம். நீ எதுக்கு இங்க வந்த? இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நான் எதுக்குடி பொண்டாட்டி போகணும், அதுவும் இந்த ட்ரெஸ்ல செம்மையா இருக்க, உன்னை சும்மா விடுவேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல நெருங்கி வரான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவ தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது அவளை அப்படியே பிடிச்சி அவ மடியில உட்கார வச்சுக்கிட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்கலாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளோட சாரிய பிடிச்சி கிழிச்சிடுறான். அவ கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இங்க அப்படியே குணால் மௌலியை தான் காட்டுறாங்க. மௌலி வந்து குணால்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு முன்னாடி வந்து வச்சு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தில்ல, இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி கிருஷ்ணா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து உனக்கு புள்ள பெற்று கொடுக்க போறேன், நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி கிருஷ்ணன் வரப்போறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவ சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு அவன் சந்தோஷம்தான் படணும், அதை விட்டுட்டு ஷாக் ஆகுறான். இவனுக்கு வந்து எது சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கான். அதோட ரூமுக்கு போயிட்டு அவ கிளம்பிட்டு இருக்கும் போதும் உடனே குணால் கேட்குறான், உனக்கு எதுக்கு திடீர்னு இந்த எண்ணம் வந்துச்சு? நீ வந்து இப்போதைக்கு குழந்தை வேணான்னு தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஆமா குணால், நான் தான் சொன்னேன். ஆனா உனக்கு குழந்தைங்கன்னா எவ்வளோ பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் வந்து குழந்தை பெற்றுக்கொண்டுன்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் உனக்காக தாண்டா அப்படிங்கிற மாதிரி இவ ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கா. இங்க அப்படியே அந்த சைக்கோ புருஷனை தான் காட்டுறாங்க. அவன் நந்தினியை ரொம்ப வலுக்கட்டாயமா பலவந்தப்படுத்திட்டு இருக்கான். அவளை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போயிட்டு டைனிங் டேபிள்ல வச்சு அவகிட்ட ரொம்ப வந்து அத்துமீறி நடந்துக்கிறான். என்னை விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்தி கதறா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பக்கத்துல வந்து ஒரு பொருள் இருக்கு, அதை எடுத்து அப்படியே அவனோட தலையில பயங்கரமா அடிச்சிடுறா. அவன் வழியில கடந்து துடிச்சிட்டு இருக்கான். அந்த கேப்ல ஒரு கத்தியை வச்சு அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒழுங்கு மரியாதையா என்னை விட்டு போயிடு, என் பக்கத்துல நெருங்கினா உன்னை குத்தி கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. அவ அடிச்ச அடியில அவன் தலையில ரத்தமே வந்துடுது. ஏய் நந்தினி, நீ ரொம்ப ஓவரா பண்ற, இப்படிலாம் பண்ணாத, என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னடா புருஷன், உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி வந்து என்னோட புருஷனா இருக்க தகுதியே இல்லாதவன்டா நீ. என்ன சொன்ன? நீ என்னோட புருஷனா? நான் தான் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன்ல, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஒழுங்கு மரியாதையா வெளில போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. போமாட்டேன்டி, நான் இங்கே தான் இருப்பேன், நீ ஒழுங்கு மரியாதையை என் கூட தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான். அந்த கேப்பை பயன்படுத்தி இவன் வந்து குணால் மௌலி ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து எடுத்திருக்க மாட்டாங்க, ஏன்னா சைலண்ட்ல இருந்திருக்கும் போல ஃபோனு. இதை பார்த்து அந்த சைக்கோ பையன், என்னடி அந்த குணாலுக்கும் மௌலிக்கும் கால் பண்ணிட்டு இருக்கியா? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களாலலாம் உன்னை காப்பாற்ற முடியாது, என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் எடுக்கலைன்னா என்னடா, அதான் இருக்கவே இருக்காங்களே போலீஸ், அவங்களுக்கு கால் பண்ணி உன்னை உள்ள தள்ளுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவன் பயந்துட்டு அதெல்லாம் வேணாம் வேணாம் அப்படிங்கிறான். அவன் உடனே 100க்கு கால் பண்ணி போலீஸ்லாம் வர வச்சிடுறா. அங்க போலீஸும் வந்துடுறாங்க. அவங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சைக்கோ பையன் அப்படி நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல சார், இவன் வந்து என்னோட பொண்டாட்டி தான், அவ கை தவறி அடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மழுப்பிட்டு இருக்கான். உடனே இவன் அமைதியா இருந்துட்டு ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறா. இந்த பாருங்க சார், இந்த ஆளு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, நான் வந்து இவனுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன், அதுக்கு ஆதாரத்தை பாருங்க, இவன் என்ன வலுக்கட்டாயமா பலவந்தப்படுத்திட்டான், இவனை நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கா. இங்க அப்படியே குணால் மௌலியை தான் காட்டுறாங்க. மௌலி வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வரா. வந்து பார்த்தா குணாலை காணும், எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ தேடிட்டு இருக்கா. அப்பதான் போனை செக் பண்ணி பாக்குறா. நந்தினி வந்து நிறைய டைம் வந்து கால் பண்ணியிருக்கா. உடனே குணால் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போறா. குணாலோட போனுக்கும் அவ கால் பண்ணியிருக்கா போல. ஸோ ரெண்டு பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நந்தினிக்கு ஏதோ பிரச்சனை போல, சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நந்தினி வீட்டை நோக்கி போறாங்க. அப்படியே இங்க நந்தினியை தான் காட்டுறாங்க. அவன் நல்லா போல்டா பேச ஆரம்பிக்கிறான். அந்த போலீஸ்காரங்கள்ட்ட இவன் எவ்வளவு பெரிய மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிய வச்சதுக்கு அப்புறமா வாடா ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இழுத்துட்டு போறாங்க. உடனே இவன் வார்னிங் பண்றான், என்னடி என்ன ஜெயில பிடிச்சி கொடுத்துட்டேன்னு நீ ரொம்ப சந்தோஷப்படுறியா? நான் வெளில வந்து உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு தான் அங்கேருந்து போவான்.
அவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த எல்லாத்தையுமே பார்க்குறா. அந்த இடமே அப்படியே அலங்கோலமா போய் கிடக்கு. அந்த ரங்கோலி கோலம் போட்டிருப்பாள்ல அதெல்லாம் வந்து அழிஞ்சு போய் கிடக்கு. அந்த நேரத்துல குணாலும் மௌலியும் வந்துருவாங்க. உடனே எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே குணாலுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே கையை வந்து அப்படியே செவத்துல மோதுற அளவுக்கு அவனுக்கு கோவம் வருது. மௌலிக்கும் அப்படியே கோவம் வந்து கத்துறா. எவ்வளோ திமிரு இருந்தா அந்த சைக்கோ பையன் இவ்வளோ மோசமா உங்ககிட்ட நடந்திருப்பான். எனக்கு வர கோவத்துக்கு அவனை நீ சும்மாவே விட்டுருக்க கூடாது. நல்லதுதான், நல்ல வேளை நீ போலீஸ்க்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பேசிட்டு இருக்கும்போது குணாலும் வந்து பேசிட்டு இருக்கான். ஆமா நந்தினி, இவன் எவ்வளவு கேவலமானவனா இருக்கான். இவனெல்லாம் வந்து நிக்க வச்சு சுடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இங்க மௌலிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. எல்லாமே என்னாலதான். நான் உன்னை வந்து இந்த வீட்டுக்கு விட்டுருக்கவே கூடாது. நீங்க தனியா இருந்ததுனால தானே அவன் தைரியமா இங்க வந்தான். இதுக்கப்புறம் சரியா இருக்காது, வா என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அப்ப நந்தினி வந்து சொல்றா, இல்ல மௌலி அதெல்லாம் சரியா இருக்காது. நான் உன் வீட்டுக்கு வர முடியாது. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நான் இவ்வளவு நாள் அந்த சைக்கோவுக்கு நான் பயந்துட்டு இருந்தேன். அதனாலதான் வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல. இப்போ வந்து அவன் மேல இருக்கிற பயம் எல்லாமே எனக்கு போயிடுச்சு. நான் தைரியமா ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அவனை தைரியமா ஃபேஸ் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கப்புறம் அவனால எனக்கு எந்த பயமும் இல்லை. அதான் போலீஸ்ட்ட பிடிச்சி கொடுத்துட்டேன்னு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, நான் இங்க பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ தைரியமா சொல்றா. இதெல்லாம் கேட்கும்போது அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தன்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப போல்ட் ஆயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றா. அதோட வந்து அடுத்த நாள் ஆகுது. அப்போ வந்து மௌலி வந்து வெளில போயிட்டு இருப்பா போல. உடனே வந்து நந்தினி ஞாபகம் வந்து கால் பண்ணுவா. நந்தினி, நான் இந்த மாதிரி காஃபி ஷாப்புக்கு போலான்னு இருக்கேன். நீயும் வரியா, 2 பேரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது உடனே அவ சொல்றா, இல்ல மௌலி நான் வரல. எனக்கு நேற்று நடந்த விஷயத்தினால எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. அதனால நான் வீட்டில் படுத்து தூங்க போறேன். அதனால நீ வேணா போயிட்டு வாயேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. ஓ அப்படியா, சரி சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வச்சிடுவா. அப்பதான் வந்து காட்டுறாங்க நந்தினி வந்து வீட்ல இல்ல, அவ வெளியில ஏதோ ஒரு இடத்துக்குள்ள தான் இருக்கா. அதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு, அங்கதான் இருக்கா. உள்ளாக்க போறா. அத வந்து மௌலி வந்து பாத்துடுறா. இது நந்தினி மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவ எதுக்கு இங்க இருக்கா, இவ எதுக்கு என்கிட்ட போய் சொன்னா, வீட்ல இருக்கேன்னு சொன்னா, இப்ப பார்த்தா ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மௌலிக்கு குழப்பமா இருக்கு. எங்க அந்த நந்தினி உள்ளாக்க போறா. அவ யாரு கூட வந்திருக்காங்கிறத இப்பதான் காட்டுறாங்க. அவ குணால் கூட தான் வந்திருப்பா. அவன்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு அப்படியே சிரிச்சு பேசும்போது அவனோட கையை தூக்கி அவளோட கை மேல வைக்கிறான். தூரத்துல இருந்து மௌலி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவ வந்து இவங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சிட்டாளா என்னங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பேசாமல் 2 நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பூக்கள் எங்கு பூக்கும் வானம் காற்றில் வாசம் வீசுமே. நாம் பேச வந்த வார்த்தை யாவும் கண்கள் என்று பேசுமே.